ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாட்டுக்கோழி அடை வைப்பது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்ப்போம் வாங்க. நாட்டுக்கோழி முட்டையை நாங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்போம். ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் தூர எடுத்துருவோம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா முட்டை கெட்டு போகாது. ஒரு நாளுக்கு அப்புறம் நான் ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் இந்த முட்டையை நாங்கள் அடை வைப்போம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த முட்டையை அதில் மெதுவாக உள்ளே வச்சிங்கன்னா உள்ளே இருந்துன்னா அது நல்ல முட்டை. அப்படி இல்லை மேலே மிதந்துன்னா அந்த முட்டை கூ முட்டை, ஆகாத முட்டை. அந்த மேலே மிதக்கிற முட்டையை அடக்கி வைக்கக்கூடாது. ஒரு பிளேட்டில் மண் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் ஆற்று மண் எடுத்து வச்சுருக்கோம். அதில் கல் எதுவும் இல்லாத அளவுக்கு கோழிக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். அந்த மண் நீட்டாக இருக்கணும். அந்த முட்டை நல்ல முட்டையாக பார்க்கணும். விரிசல் இருக்கா இல்லை எதுவும் டேமேஜ் இருக்கா அந்த மாதிரி பார்த்துட்டு எல்லா முட்டையும் குலுக்கக்கூடாது. குலுக்காத அளவுக்கு மெதுவாக எடுத்து வைக்கணும். நான் 7 முட்டை வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிங்களோ அத்தனை முட்டையை நல்ல முட்டையாக வைங்க. இந்த ஆணி மழை டைமில் ஈடு எதுவும் முட்டையை தாக்காது, கோழியும் தாக்காது. அதனால தான் இந்த இரும்பு போடுறது. இந்த காய்ந்த மிளகாய் கோழியோட தெல்லுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் கோழிப்பேன்னு சொல்லுவாங்க. அது வராது. இந்த வத்தல் போட்டோம்னா வராது. கோழி 21 நாள்லேயே குஞ்சு பொரிச்சிரும். பயங்கர வெயில் அடிச்சுன்னா அந்த டைமில் 17 இல்லை 18 நாளில் குஞ்சு பொரிச்சிரும். மழை டைமில் கரெக்டாக அந்த 21 நாள் நாங்கள் கேலண்டரை எழுதி வச்சுருப்போம். இப்போ 1ஆந்தேதி எழுதி வச்சுட்டு அந்த 21ஆம் நாள் குஞ்சு சூப்பராக எல்லா முட்டையுமே குஞ்சு பொரிச்சிரும். அந்த கோழி நல்ல தரமான கோழியான்னு பார்த்துக்கணும். அந்த முடி நல்லா புஷ்ஷுன்னு தூக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அது அடக்கி இருக்க ரெடி ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி உள்ள கோழியாக நீங்கள் அடக்கி வைங்க. அந்த முட்டை மேலே அப்படி தூக்கி வைக்கும்போது அந்த கோழி அந்த முட்டையை ஃபுல்லாக அப்படி வயிற்றுக்குள்ள வச்சுக்கிடும். இந்த மாதிரி வச்சுன்னா சூப்பராக கொஞ்சம் 21ஆம் பக்கம் குஞ்சு பொரிச்சிரும். 21ஆவது நாள். அதனால் நீங்களும் இந்த மாதிரி அடக்கி வச்சு பாருங்கள். 100% சூப்பராக எல்லா முட்டையுமே குஞ்சு பொரிச்சிரும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.